Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ப்ராசஸ் காஸ்டிங் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி இந்த சாப்டரில் 1 to 8 சம்ஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமைனிங் சம்ஸ்லாம் வரும். அதை நீங்கள் செக் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 9th சம் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது நார்மல் லாஸ் வித் ஸ்க்ராப் வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நார்மல் லாஸோட வேல்யூவும் கொடுத்துருவாங்க ப்ளஸ் ஸ்க்ராப் வேல்யூ இருக்கும். ஸோ இதில் நம்ம ப்ராசஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் ப்ராசஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் கன்சியூம்டு, டைரக்ட் லேபர், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், இன்புட் இன் ப்ராசஸ் ஏ பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட்ஸோட ருப்பீஸ் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. சில கொஸ்டினில் உங்களுக்கு யூனிட்ஸோட வேல்யூ மட்டும் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் ருப்பீஸை கண்டுபிடிக்கணும். இதில் நம்மளுக்கு யூனிட்ஸும் கொடுத்துட்டாங்க, அதோட ருப்பீஸ் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெறும் யூனிட் வேல்யூ தான் இருக்குது, அதோட ருப்பீஸ் வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் நார்மல் வேஸ்டேஜ் ₹8 per 100 யூனிட்ஸ். அதாவது நார்மல் வேஸ்டேஜோட அமௌண்ட்டையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 8 per rupeesஐயும் 100 யூனிட்ஸை வச்சு கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம் பேர்லாம். இந்த மெட்டீரியல் கன்சியூம்டு, டைரக்ட் லேபர், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்துடும் ப்ராசஸ் அக்கௌண்ட்டில். மேக்ஸிமம் ப்ராசஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே லெஃப்ட் சைட்லேயே வந்துடும். ரைட் சைடில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லாஸ் வரும். நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற ட்ரான்ஸ்ஃபர்ட் ப்ராசஸ் அக்கௌண்ட் அது ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் லாஸ் வரும், அது நம்ம போக போக போடுவோம். சரிங்களா? அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் வரும். நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் முடியுது அப்படின்னா, இதே ப்ராசஸோட முடியுது அப்படின்னா ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் போடுவோம். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ரைட் சைடு வரும், மற்ற எல்லாமே நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம் போட்டுருவோமா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனையும் நம்மளோட ப்ராசஸ் அக்கௌண்ட் இன்புட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? இப்போ நம்மளுக்கு இன்புட்டோட யூனிட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, அதோட ருப்பீஸ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்போது 2 போட்டுட்டு நம்மளுக்கு இன்புட், இது நம்மளுக்கு இன்புட்டோட வேல்யூவை நீங்கள் இன்புட்டுன்னு எழுதலாம், இல்லைனா டோட்டல் ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ்னு எழுதலாம். இப்போ நம்ம வந்துட்டு 2 இன்புட் இன்ட்ரடியூஸ்னு எழுதிக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது நம்மளோட ஸ்டார்டிங்கோட இன்புட்டோட வேல்யூ யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு யூனிட்ஸ் காலம் ருப்பீஸ், யூனிட்ஸ் ருப்பீஸ், யூனிட்ஸ் ருப்பீஸ். ஓகேவா? ஸோ இன்புட்டோட யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா 10,000, அதோட ருப்பீஸ் பார்த்திங்கன்னா 10,000. சரியா? அடுத்து என்ன இருக்குது? 2 மெட்டீரியல்ஸ் இருக்கா? ஸோ 2 மெட்டீரியல்ஸோட வேல்யூ என்னது? 12,000 ருப்பீஸ். அடுத்து 2 டைரக்ட் லேபர், 2 டைரக்ட் லேபரோட ருப்பீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14,000. அடுத்து மேனுஃபேக்சரிங்கோட எக்ஸ்பென்சஸ், மேனுஃபேக்சரிங்கோட எக்ஸ்பென்சஸோட அமௌண்ட் பாருங்கள் 4,000. ஓகேவா? ஸோ வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. இப்போ நம்ம இந்த சைடு உள்ள அக்கௌண்ட்டை டேலி பண்ணிடலாம். ஓகேவா? 10,000 டேரெக்டாக அதோட டோட்டல் 10,000 எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 10,000 அதோட ஒரு 12,000, 22 ப்ளஸ் 14 ப்ளஸ் ஒரு 4,000 நம்மளுக்கு 40,000 இதோட டோட்டல். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைட் போட வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. இப்போ நம்ம ரைட் சைட் போடுவோமா? ஸோ ரைட் சைட் போடுறப்போ என்னென்ன இருக்குது நம்மளுக்கு ரைட் சைடு எழுத வேண்டியது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட், இது நம்மளுக்கு ஒரு ப்ராசஸோட அக்கௌண்ட் தான். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் எந்த ப்ராசஸ் பி சின்னு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போனா நீங்கள் இங்கே எழுதுகிறப்போ பை ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட், அதாவது இந்த ப்ராசஸ் இதோடைய முடியுது, ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட். இதோட யூனிட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 9,400 யூனிட்ஸ். ஓகேங்களா? 9,400 யூனிட்ஸ். ஓகேவா? ருப்பீஸ் காலம் இல்லை, யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் அக்கௌண்ட் வர்றப்போ ஒரு காலம் வந்து நம்மளுக்கு பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ருப்பீஸ், அதே மாதிரி பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ருப்பீஸ். சரியா? நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது? வேல்யூ ஆஃப் நார்மல் வேஸ்டேஜ் ₹8 per 100 யூனிட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு நார்மல் வேஸ்டேஜ் இருக்கா? ஸோ அதை வந்து பை நார்மல் வேஸ்டேஜ்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்போ நம்ம இந்த சைடு ஒரு டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சோமோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரைட் சைடில் இந்த டீட்டெயில்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டோட்டலை எழுதிடுங்க. 10,000
இதோடது பார்த்தீங்கன்னா 40,000. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு 10,000ல் 9,400 மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? 600. சரியா? ஸோ இது நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். எப்படி யூனிட்ஸ் அமௌண்ட் வந்துச்சுன்னு பாருங்கள். டோட்டல் வந்துட்டு 10,000. 10,000ல் 9,400 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? 600 பேலன்சிங் ஃபிகர். இப்போது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? வேல்யூ, அதாவது வேல்யூ ஆஃப் நார்மல் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 rupeesக்கு 100 யூனிட்ஸ் அப்படின்னா 600 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ருப்பீஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 100 யூனிட்ஸ்க்கு 8 rupees. சரியா? அப்போது இங்கே இருக்கிற நம்மளோட 600 யூனிட்ஸுக்கு எவ்வளோ ருப்பீஸ் வரும், ருப்பீஸோட காலமில் எவ்வளோ வரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம்? 600 × 8 சரிங்களா, டிவைடட் பை 100. 6 8 எவ்வளோ? 48. ஸோ இதுதான் நம்மளோட ருப்பீஸ். ஓகேங்களா? 48 தான் நார்மல் வேஸ்டேஜோட ருப்பீஸோட வேல்யூ. இப்போ உங்களுக்கு எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை எழுதி பர் ருப்பீஸோடது என்ன கொடுத்துருக்காங்க? 8. அப்போ 600 × 8 டிவைடட் பை 100 யூனிட்ஸ்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 100. ஓகேவா? 0 0 கேன்சல். 6 8 48. அவ்வளோதான். ஸோ நம்மளோட நார்மல் வேஸ்டேஜோட ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா 48. இப்போது 40,000ல் 48 மைனஸ் பண்ணோம்னா we will get 39,952. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபினிஷ்டு ஸ்டாக்கோட யூனிட்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம், ருப்பீஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராசஸ் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது. என்னது? காஸ்ட் பெர் யூனிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் பெர் யூனிட்டை நீங்கள் வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக்கு கீழே எழுதணும். நான் கொஞ்சம் கேப் விடாமல் எழுதிட்டனால இந்த இடத்துல எழுதுவேன். காஸ்ட் பெர் யூனிட்டை எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபினிஷ்டு ஸ்டாக்கோட ருப்பீஸோட வேல்யூ 39,952 டிவைடட் பை அதோட யூனிட் 9,400 டிவைட் பண்ணோம்னா we will get 39,952 டிவைடட் பை 9,400. நம்மளுக்கு 4.25 சொல்லி அதுக்கப்புறம் நிறைய வேல்யூஸ் வருது. நம்மளுக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் போதும். ஸோ 4.25 per unit. ஓகேங்களா? காஸ்ட் பெர் யூனிட் ருப்பீ சிம்பிள் மஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது ஒரு ஈஸியான சம் தான். எடுத்தோன்னே நீங்கள் என்ன எழுதுவீங்க? இன்புட் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, இன்புட்டை எழுதி அதோட டோட்டல். நெக்ஸ்ட் இன்புட் கொடுத்துட்டாங்க, அதோட யூனிட்டோட ருப்பீஸ் வேல்யூவும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் லேபர், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் எழுதி ஆட் பண்ணால் 40,000. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள்? இந்த டோட்டலை டேரெக்டாக ரைட் சைடோட இதுலேயும் எழுதிடுங்க. 10,000 40,000 எழுதியாச்சு. ஃபினிஷ்டு ஸ்டாக், அதாவது அவுட்புட்டோட வேல்யூவும் கொஸ்டின்லேயே 9,400 கொடுத்துட்டாங்களா? இப்போ 10,000ஓட 9,400 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 600 பேலன்சிங் ஃபிகர். இதுதான் நார்மல் வேஸ்டேஜோட யூனிட்ஸோட வேல்யூ. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 8 rupeesக்கு 100 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போது 600 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ருப்பீஸ் வரும்? அதுக்கு நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்கோம்? 600 × 8 டிவைடட் பை 100 கேல்குலேட் பண்ணோம்னா 48 rupees கிடச்சிச்சா? ஸோ நம்மளோட நார்மல் வேஸ்டேஜோட ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா 48. இப்போ 40,000ல் 48 மைனஸ் பண்ணோம்னா 39,952 நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்? காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிப்போமா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபினிஷ்டு ஸ்டாக்கோடது ருப்பீஸ் டிவைடட் பை யூனிட்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 4.25 per unit கிடச்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? சம் நம்பர் 10. The following expenses were incurred for the production of 570 units of a durable product. மெட்டீரியல்ஸ், வேஜஸ், ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் இன்புட். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க 215 per unit. ப்ரிப்பேர் அ ப்ராசஸ் அக்கௌண்ட் அஸ்யூமிங் தேர் வேர் நோ அப்நார்மல் லாஸ் ஆர் கெயின். இந்த கொஸ்டினில் அப்நார்மல் லாஸு கெயின் எதுவுமே இல்லை. டேரெக்டாக சம் போட்டுருவோமா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து 570 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது இன்புட்டாக அவுட்புட்டான்னு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, இப்போ இன்புட்டாக இருந்துச்சுன்னா இன்ட்ரடியூஸ்ட் இல்லைன்னா ஸ்டார்டட், அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இன்புட்டில் வரும். இல்லை தி எக்ஸ்பென்சஸ் were incurred by the total product produced
ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு, அதோட டோட்டலாக நடந்து முடிஞ்ச எக்ஸ்பென்சஸில் வந்து யூனிட்ஸு அப்படின்னு கொடுத்துருந்தா இது நம்மளுக்கு அவுட்புட். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணி பாருங்கள். தி ஃபாலோயிங் எக்ஸ்பென்சஸ் வேர் இன்கர்ட் ஃபார் தி ப்ரொடக்ஷன், இது இந்த புக்கில் ஹீன் இருக்குது, பிரிண்டிங் மிஸ்டேக், தி ப்ரொடக்ஷன் ஆஃப் 570 யூனிட்ஸ், அதாவது தி ஃபாலோயிங் எக்ஸ்பென்சஸ் டியூரபிள் ப்ராடக்டோட மொத்தமாக நடந்து முடிஞ்ச எக்ஸ்பென்சஸோட டோட்டல் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா 570. ஸோ இந்த 570 நம்மளோட அவுட்புட். ஓகேங்களா? இன்புட்டோடதை நம்ம இந்த கொஸ்டினில் நம்ம தான் கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேவா? சம் போடுறப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் சொன்ன மாதிரி கொஸ்டின் நம்பர் எழுதிடுங்க. கொஸ்டின் நம்பர் எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் ஒரு காலம் நம்மளுக்கு யூனிட்ஸ். சரியா? யூனிட்ஸ் ருப்பீஸ், அதே மாதிரி பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ருப்பீஸ். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிறது எழுதிடுவோமா? லெஃப்ட் சைட் எப்போதுமே நீங்கள் ப்ராசஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதோட டோட்டலை ரைட் சைடில் போட்டு டேலி பண்ணி பேலன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு இன்புட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ யூனிட்ஸ் மட்டும் நம்ம எழுத மாட்டோம். மெட்டீரியல்ஸ், வேஜஸ், ஓவர் ஹெட்ஸ் டேரெக்டாக எடுத்து எழுதிருங்க. 2 மெட்டீரியல்ஸ், 2 வேஜஸ், 2 ஓவர் ஹெட்ஸு எல்லாமே நம்மளுக்கு ருப்பீஸில் தான் வரும். மெட்டீரியல்ஸோட அமௌண்ட் பாருங்கள் 2 lakhs, வேஜஸோடது 60,000, நெக்ஸ்ட்டு ஓவர் ஹெட்ஸோடது 40,000. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 lakhsோட 60, 40 ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 3 lakhs வருது. நம்மளுக்கு இன்புட் கொடுக்கல. ஸோ அதனால இந்த இதில் நம்ம இருந்தால் தான் டோட்டல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூனிட்ஸோடது அப்படியே லீவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம லெஃப்ட் சைட் முடிச்சாச்சா, ரைட் சைட் போவோமா? ஸோ ரைட் சைட் போகிறப்போ நம்மளுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுத்துட்டாங்க. இதுவுமே பாருங்கள் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது, இதுக்கப்புறம் எந்த ப்ராசஸுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? பை ஃபினிஷ்ட் ஸ்டாக் அக்கௌண்ட். ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட்டில் யூனிட்ஸோட காலமில் கொஸ்டினில் கொடுத்துருக்குற யூனிட்ஸ் எவ்வளோ? 570. ஓகேங்களா? ஸோ 570 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மல் வேஸ்டேஜ் இன் தி ப்ராசஸ் இஸ் 5% ஆஃப் இன்புட் அண்ட் தி ஸ்கிராப் வேல்யூ இஸ் 215 per unit. ஸோ நமக்கு இதுக்கப்புறம் என்ன வருது? நார்மல் லாஸ் இல்லைனா நார்மல் வேஸ்டேஜ்னு எழுதிக்குவோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நார்மல் வேஸ்டேஜோட வேல்யூ தெரியணும். இது என்ன சொல்லியிருக்காங்க? 5% ஆஃப் இன்புட் இருக்கிறதுல நம்ம கண்டுபிடிச்ச இன்புட்டில் 5% தான் யூனிட்ஸோட நார்மல் வேஸ்டேஜோட யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸை ஸ்கிராப் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணால் ருப்பீஸ் கிடச்சிரும். இப்போது யூனிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 5% ஆஃப் இன்புட், அதாவது நம்மளுக்கு டோட்டலாக இருக்கிற 100% ஆஃப் இன்புட்டில் இந்த 100%ல் 5% என்னது? நார்மல் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகேங்களா? நார்மல் வேஸ்டேஜ் வந்து 5%. அப்போது எவ்வளோ இருக்குது? 95% தான் இன்புட்டுக்கு. அப்போது இந்த அவுட்புட்டோட யூனிட் 570 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 570க்கு 95% கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 95% தான் 100 divided by 95னு போட்டிருக்கோம். இப்போ கேல்குலேட் பண்ணுங்கள். 570 into 100 divided by 95. 570 into 100 divided by 95 எவ்வளோ வருது? 600 வருது. இதுதான் நம்மளோட இன்புட்டோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ 600 யூனிட்ஸ் இது நம்மளோட இன்புட். புரிஞ்சுச்சா? இதுதான் கொடுத்துருக்கிற சென்டென்ஸ். அதாவது நார்மல் வேஸ்டேஜ் இன் தி ப்ராசஸ் ஆஃப் 5% ஆஃப் இன்புட். இப்போது நம்மளோட இன்புட் வந்து 100%ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த 100%ல் 5% நார்மல் வேஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னு. நார்மல் வேஸ்டேஜ் ஒரு 5%. இந்த வேஸ்டேஜ் 5% மைனஸ் பண்ணால் 95% தான் இன்புட் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு அவுட்புட்டோட யூனிட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 570. அப்போ 570 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்னா 570 into 95%, 100 divided by 95னு போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணால் இன்புட்டோட யூனிட்ஸ் பாருங்கள் 600. இப்போ நம்ம இன்புட் இதில் எழுதிடுவோமா? 600. இப்போ நம்ம டோட்டல் பண்ணோம்னா 600 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த சைட் டேலி பண்ணுறப்போ இந்த 600 எழுதிடுவோமா?
அடுத்து இதோட ருப்பீஸோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 3 lakhs. சரியா? இப்போது 600ல் 570 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 30. இது நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். புரிஞ்சுதா? 600 மைனஸ் 570 நம்மளுக்கு 30 கிடச்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு கொஸ்டினில் ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்களா 215. and the scrap value is rupees 215 per unit. அதாவது இப்போ scrap value என்ன பண்ணுவோம் 215 into 215 into 30. நார்மல் வேஸ்டேஜில் 30 இருக்குல்ல, ஸோ ஸ்கிராப் வேல்யூ வந்து நார்மல் வேஸ்டேஜோட யூனிட்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 215 into 30. 215 into 30 நம்மளுக்கு 6450. ஸோ இப்போது 3 lakhsல 6450 மைனஸ் பண்ணோம்னா 2,93,550. இதுதான் நம்மளோட ஃபினிஷ்டு ஸ்டாக்கோட அமௌண்ட். புரிஞ்சிச்சா? நார்மல் வேஸ்டேஜ் வந்துட்டு 600ல் 570 போச்சுன்னா 30 rupees. இது நம்மளோட நார்மல் வேஸ்டேஜோட யூனிட்ஸ். ஸ்கிராப் வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 250யோட நார்மல் வேஸ்டேஜோட யூனிட்ஸ், அதாவது இந்த 30யை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ருபீஸ் வேல்யூ கிடச்சிருச்சு 6,450. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோம்னா 2,93,550 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? காஸ்ட் பர் யூனிட் வருமா? காஸ்ட் பர் யூனிட் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? 2,93,550 டிவைடட் பை 570, அதாவது ருபீஸ் டிவைடட் பை யூனிட்ஸ். ஸோ 2,93,550 டிவைடட் பை 570 நம்மளுக்கு எவ்வளோ வருது? ருபீஸ் 515 காஸ்ட் பெர் யூனிட். ஓகேங்களா? ஸோ ருபீஸை மென்ஷன் பண்ணுங்கள், அதே மாதிரி காஸ்ட் பெர் யூனிட்டையும் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு சம்மில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீதி இருக்க சம்ஸை நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.